ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது வளர்ந்து ஒரு உயிர் பெற்று அது பார்த்திங்கன்னா அதை நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலாதியான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ண ஒர்க்கு, நம்ம பண்ண டிசைன் அதை அப்படியே கேரி பண்ணி கஸ்டமர் எடுத்துகிட்டு அதை நம்ம ஷோகேஸில் பண்ண அந்த கிளாஸ் ஷோகேஸ் எப்படி வந்திருக்குன்றது நம்ம ஒரு ஆர்கனைஸ் ஒன்று பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அதை கஸ்டமர் அப்படியே கேரி பண்ணி அதுக்கு ஒரு உயிர்ப்புத்தன்மை கொடுத்து அது வளர்கிறத காணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனருக்கும் அதை காண கிடைக்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வு எனக்கு இந்த வீட்டில் கிடச்சிது. ஸோ அதனால தான் நம்ம கஸ்டமருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ப்ளஸ் நம்மளோட இந்த ஃபீல்டில் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம அந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இது என்ன பர்பஸ், இந்த வீடியோ எடுத்து போடுறதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிசைன் அதை பண்ணி அதை கிளியர் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைனுக்கு உயிர் கொடுத்து அதை வளர்த்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்டமரோட கையில் தான் இருக்குது அப்படின்றத ஒரு ஆதாரபூர்வமாக இங்கே நடந்திருக்கு. அதுதான் நான் இங்கே வீடியோவை எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும், நம்மளோட கஸ்டமருக்கும், நம்மளோட வெண்டார்ஸ்க்கும், இந்த ஃபீல்டில் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கும், நம்ம ஒர்க்கர்ஸ்க்கும், இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் அந்த வீடியோ காண கிடைக்குமோ அவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் நான் இது எடுத்து போடுறேன். இது ஆக்சுவலாக நம்ம பழைய வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஒரு டிசைன் பண்ணி அதை ஒரு கிளாஸ் ஸ்டாண்டாக பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிசைனாக பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம அந்த பர்பஸை கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார், இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை இந்த எக்ஸ்டெண்டடாக ஒரு 1 அடிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எதையுமே லிமிட்டடாக பொருள் வைக்காமல் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக அப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட நம்ம சொன்னோம். ஸோ அதைப்படி கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நம்ம சொன்னதை அவங்களுக்கே ஒரு 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 இது கண்டிப்பாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஸ்பேசியஸாக ஒரு இதை பண்ணணும், ஒரு பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்றது கஸ்டமருக்கே தெரியும். ஸோ அதை கஸ்டமர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்கும்போது, அந்த ப்ராஜெக்டை பார்க்கும்போது அவ்வளோ அளப்பரியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி டிசைனர், எங்களை மாதிரி ஒரு இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதைத்தான் நாங்கள் கஸ்டமர்கிட்ட நாங்கள் இது ஒரு கிஃப்டாக நாங்கள் இது எதிர்பார்க்குறோம். இது எப்படின்னா எங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி. எப்போ நாங்கள் ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனை கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் வெளியில் வரோமோ அதுக்கப்புறமா அது அவங்களோட டிசைன், அவங்களோட பொருள். ஸோ அந்த பொருளை அவங்க எப்படி கேரி பண்ணி அவங்க அதுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுத்து அதை வளர்த்து எடுக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக 100% கஸ்டமர் கையில் தான் இருக்குது. அதனால் நான் இந்த இதில் நானே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு இன்டீரியர் நம்ம பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் நம்ம பண்ணும்போதும் சரி, அதில் உள்ள பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம இந்த பர்பஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணோம், எதுக்காக நம்ம இந்த பொருளை யூஸ் பண்ணோம், எதுக்காக இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கோம், எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கஸ்டமருக்கு நம்ம கண்டிப்பாக அது சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்றத நான் இன்னையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அவங்க அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஐடியா எல்லாருக்குமே இருக்காது. அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணதோட இதை நம்ம சொன்னால் கூட அதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அதை எடுத்துகிட்டு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது சாதாரண நாலேஜ் கிடையாது. ஸோ அந்த நாலேஜ் இந்த கஸ்டமருக்கு இருக்குன்றதால அதை நல்லா எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நானே பார்த்து அட்ராக்ட் ஆகி ஒரு அட்மையர் ஆகி இந்த வீடியோ எடுத்து திரும்பவும் நம்ம இதை ஒரு லேர்னிங் பர்பஸாக எடுத்து நம்ம போகிற அதே நேரம் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத போய் பார்க்குறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. எங்களை மாதிரி இன்டீரியர் ஃபீல்டில் இந்த ஆர்கிடெக்ட் ஒரு ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட்டு. அது எனக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சத சந்தோஷத்தை உங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றதால தான் இந்த இதை எடுத்து போடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டை என்னோடய சப்ஸ்கிரைபரோடு ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.